கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் யாவருமே ஆசீர்வதிப்பாராக. வேதத்தின் வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது அந்த வசனங்களில் உள்ள ஒவ்வொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிற பொழுது தேவனை அறிகிற அறிவால் நாம் வளர்கிறோம். இதை தான் உலகத்தை படைத்த கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், உங்களிடமும் என்னிடமும். ஏன்னா ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் என்னுடைய அறிவு இல்லாமையால் சங்காரமாகிறார்கள். அதாவது அவருடைய ஜனங்கள் யாரு? மனுஷன் எல்லாருமே அவருடைய ஜனங்கள் தான். ஆண்கள், பெண்கள், திருநங்கள் எல்லாருமே அவருடைய ஜனங்கள் தான். அவர்கள் தன்னை படைத்த கடவுளையும் கர்த்தரையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியாமல் விட்டு அந்த அறியாமையால சங்காரம் அழிந்து பாவத்தில் அழிந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையில் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் சத்தமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு திருச்சபைகளில் கர்த்தரோடு ஆராதிக்கிற பொழுது, கர்த்தரோடு ஜெபிக்கிற பொழுது சத்தமிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க, சத்தமிட்டு தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, அப்போ கர்த்தராகிய தேவன் எங்கே இருக்காருன்னா பரிசுத்தமான பருவத்தில் இருக்கிறார். அப்படின்னா பரிசுத்தமுள்ள தேவன் அவர். பரிசுத்த பருவத்தில் எனக்கு ஜெபி கொடுத்தார். அப்போ நம்முடைய ஜெபங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அந்த ஜெபம் எங்கே போதான்? பரிசுத்தமான தேவன்கிட்ட போகுது. அப்போ பரிசுத்தமும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். பரிசுத்தமும் பாவம் ஏற்றுக்கொள்ளவே படாது. பாவியான மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஜெபம் கடவுளுக்கு கேட்கப்படாது. கடவுள் போல் நடிக்கிறவனுக்கு அது கேட்கப்படும். ஒளியின் வேஷத்தை அணிந்திருக்கிற ஒளியின் தூதன், அவன் கடவுளை போல ஒளி போல ஏமாற்றி ஜெபத்தை கேட்குற மாதிரி நன்மைகள் செய்வான். கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப நாள் கிடையாது. ஆனால் அவனுக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆமாம், நான் யோசித்தேன், ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நீ பரிசுத்தமாக இருந்து ஜெபித்தா தான் நம்ம ஜெபம் கேட்கணும். கிறிஸ்தவர்களே, நாம் பரிசுத்தமாக இருந்து ஜெபிக்கும் பொழுது தான் அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் நமக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் உலகத்திலேயே யாருக்கிட்டையுமே எந்த ஆள்கிட்டையும் கிடைக்காத ஒன்று இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது, பரிசுத்தம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாக இருந்து நீங்கள் ஜெபிச்சாச்சான் ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்தம்னா என்ன பாஸ்டர்? வேத வசனத்தின்படி தன்னை மாற்றிக்கொள்வது தான் பரிசுத்தம். வேத வசனத்தின்படி தன்னை மாற்றிக்கொள்ளாதது பாவம். ஓகேங்களா? வேதத்தை படித்து பாருங்க, பயங்கரமாக சொல்லியிருப்பார் ஆண்டவர். மெச்சூரிட்டி ஆனா வாலிபர்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குடும்பத்தை நடத்துகிறதான எல்லா ஜனங்களுக்கும் பரிசுத்தத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தத்தோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஓகேங்களா? நம்ம ஜெபத்தை யார் கேட்குறாங்க கேட்கல அது முக்கியம் இல்லை. நீங்கள் பரிசுத்தமாக இருந்து ஜெபிச்சிங்கன்னா போதும். அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் கர்த்தர். அதை மீறும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. சரிங்களா? பரிசுத்தமாக இருந்து ஜெபிங்க. நீங்கள் எந்த வேண்டுதல் பண்ணாலும் நீங்கள் பரிசுத்தமாக ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்தை கண்டிப்பாக கர்த்தர் கேட்பார். இந்த கால நேரத்தில் உலகத்தில் இல்லாதது, இந்த உலகத்தில் பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, பெருமை இருக்குது, அகந்தை இருக்குது, திமிரு இருக்குது, பாவம் இருக்குது, அநியாயம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, இச்சைகள் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, பொறாமைகள் இருக்குது, போட்டி இருக்குது, அடுத்தவங்களுக்கு கெடுக்கிற எண்ணம் இருக்குது, பொய் சொல்வது இருக்குது, கெட்ட வார்த்தை பேசுறது இருக்குது, கடும் கோபம் கொள்வது இருக்குது, பெருமை இருக்குது, அடுத்தவனை வளரக்கூடாது, அடுத்தவன் வாழக்கூடாது, அவனை தள்ளி கீழே போகிறதான அந்த உள்ளம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் பரிசுத்தம் மட்டும்
இந்த உலகத்தில் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் கடவுள் இந்த பொல்லாத உலகத்தில் தன்னுடைய உருவமாய் சரீரமாய் வருவதில்லை. ஒரு மனுஷன் பூமியில் அவன் பாவத்தெல்லாம் மன்னித்து அவனை பரிசுத்தமாக்கி அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியாக வாசம் பண்ணுகிறார். சரிங்களா? இன்றைக்கி என்னக்குள்ளே தேவனுடைய ஆவியாக வாசம் பண்ணு. அவருக்கு பயந்து அவருடைய வசந்தம் படித்து அவருக்காக கீழ்ப்படிந்து அவருக்காக நீங்கள் வாழ்கிற பொழுது நீங்கள் பரிசுத்தமான மாறுகிறீர்கள். வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறதுனால பரிசுத்தமாக மாறுவதில்லை. பைபிள் தூக்குனதுனால பரிசுத்தமாக மாறுவதில்லை. அதை படித்து அதன் உள்ள காரியங்களை ஆராய்ந்து அறிகிற பொழுது தான் பரிசுத்தம் நமக்குள்ளே வரும். ஓகேங்களா? பரிசுத்தமாக இருக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஏன் தெரியுமா? பரிசுத்தவானுடைய மரணம் பரலோகத்தை கொண்டு போகிறது. ஓகே, இந்த காலை வேளையில் பரிசுத்தமாக இருப்போம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும். கர்த்தர் உங்களை என்னையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.